கந்த புராணத்துல முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்க. சூரபத்மன், தாடகாசுரன் அப்படிங்கிற அசுரர்களை வதம் செய்ய தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க. ஆனா தாடகாசுரன் கிட்ட ஒரு வரம் இருந்தது. சிவபெருமானுடைய மகன்னால மட்டும்தான் தாடகாசுரனுக்கு அழிவு உண்டு. அப்போ சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துக்கு போய் 6 தலை கொண்ட உருவத்தை எடுக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு தலையிலேருந்தும் ஒரு நெருப்பு பந்து உருவாகி சரவண பொய்கை அப்படிங்கிற ஒரு குளத்தை போய் சேருது. அங்க ஒவ்வொரு நெருப்பு பந்தும் ஒரு குழந்தையா மாறுது. அந்த 6 குழந்தைகளையும் 6 கிருத்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் சரவண பொய்கைக்கு வராங்க. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைச்சு ஒரு குழந்தையா மாத்திடுறாங்க. அந்த குழந்தை தான் முருகப்பெருமான். கேட்கறதுக்கு ஏதோ கதை மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறதா நான் நம்புறேன். சிவபெருமான் கிட்ட இருந்து வந்த 6 நெருப்பு பந்துகள் தான் 6 குழந்தைகளா மாறுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நெருப்பு அப்படின்னாலே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம உடம்புல இந்த மாதிரி எனர்ஜி பாயிண்ட்ஸை சக்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலாதாரத்துல இருந்து ஆக்னியா வரைக்கும் 6 சக்கரங்கள் உண்டு. இதை சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா முருகனோட 6 தலையுமே 6 சக்கரங்களை குறிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற 6 சக்கரங்களும் ஒருங்கிணைஞ்சு செயல்படும் போது சஹஸ்ரர சக்ரா அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி 6 குழந்தைகளை ஒருங்கிணைக்கிற சக்தி தான் பார்வதி. அதுல உருவான முருகப்பெருமான் குண்டலினி சக்தியோட ஒரு சிம்பலா கூட இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.